அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. இது முழுக்க வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்த முறையாகும். அனைத்து கோவில்களிலும் குறிப்பாக திரு ஆலங்குடியில் கும்பகோணத்தில் கடைபிடிக்கக்கூடிய நிகழ்ச்சி அன்றுதான் குரு பெயர்ச்சி நடக்கும். எனவே மே 26 தான் சரியான தேதியாகும். சரி, உங்கள் ராசிக்கு குரு எப்படி வருகிறார் என்றால், குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார். உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். ஆனால் குரு அங்கு உச்சம் பெறுகிறார். இது சற்று சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் அது குரு சந்திர யோகம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஜென்ம குருவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போது என்ன நடக்கும் என்றால் 50-50 சாய்ஸாக இருக்கும். உதாரணமாக, பணம் வரும், ஆனால் அதில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. கடன் இருக்கும், அதை அடைத்து விடுவீர்கள், மீண்டும் ஒரு கடன் ஏற்படும் நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், சிறிது நேரம் கழித்து அதற்கு பின்பு அவமானம் ஏற்படலாம், அல்லது அவமானம் ஏற்பட்ட பின்பு அதுக்கு மரியாதை இருக்கலாம். வெளியே சென்றால் சில கஷ்டங்களும் சில மன உளைச்சலும், அதன் பின்பு நன்மையும் நடைபெறும். அதே சமயத்தில் செய்யும் தொழிலில் முதலீட்டில் மிக கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது. அதே சமயத்தில் வெளியூர் செல்லக்கூடாது. வெளிநாடுகள் செல்வது அவ்வளவு சரியாக இருக்காது, ஆனால் வெளிநாடு செல்வதற்கான அனைத்து அமைப்பும் இருக்கிறது. பட் திருமண வாழ்க்கை ஓகே. திருமணம் ஆகாத வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண ஏற்பாடு நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருமணம் கைகூடும். அது மட்டும் தானே என்றால் இல்லை. மற்றபடி நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், வேலை இடமாற்றம் கிடைக்கும்னா இடமாற்றம் கிடைக்கும், அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம், கணவன் மனைவிடையே சில தகராறுகள் வரலாம், குடும்பத்தில் குழந்தைகளால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம், குழந்தைகளால் சில அவமானங்கள் கூட ஏற்படலாம். சிலருக்கு காவல் நிலையம் அல்லது நீதிமன்றம் செல்லும் நிலைகள் ஏற்படலாம். மிகுந்த கவனம் தேவை. எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் நீங்கள் மௌனமாகவும் கவனமாக இருப்பது தான் மிக அமைதியான ஒரு போக்காகும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பொறுத்தவரை அவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஜென்ம குரு என்பது கொஞ்சம் சற்று சிக்கலானது தான். ஆனால் அங்கே குரு இணைந்து குரு சந்திர யோகத்தில் இருப்பதால் பாதிக்கு பாதி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பக்கம் நன்மையும் ஒரு பக்கம் தீமையும் நடைபெறும். இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரை சரராசியில் உச்சம் பெற்றாலே அது ஒரு சிறந்த நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பயப்பட வேண்டாம், பெரிய பாதிப்பில்லை. இருந்தாலும் கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி வழிபடுங்கள். அங்கே உள்ள குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவியுங்கள். அதன் பின்பு ஒரு 3 முறை இந்த மொத்தம் ஒரு வருடம், இந்த வருடத்தில் 3 முறை பிரித்து கொள்ளுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை என பிரித்து நீங்கள் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி கோவிலுக்கு ஒரு 3 முறை போய் வந்தால் இந்த குரு பெயர்ச்சியில் பிரச்சனைகளும் பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை எடுத்து செல்லலாம். முடிந்தால் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் தீபம் ஏற்றும் வகையில் அல்லது அந்த கோவிலுக்கு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்யும் அளவுக்கு ஏதாவது வசதி இருந்தால் அங்கே நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்யுங்கள். மிக அற்புதமான வாழ்க்கையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஜீவ சமாதி வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். வாழ்ந்து மறைந்த மகான்கள் அல்லது சித்தர்கள் வழிபாடு செய்தால் ஓரளவு நன்மை பெறலாம். கண்டிப்பாக பெரிய அளவில் ஒன்றும் நீங்கள் பாதிப்பில்லை. குழந்தைகளை பொறுத்தவரை, படிக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றாக படிப்பீர்கள். பரீட்சை எழுதியிருந்தால் கண்டிப்பாக அந்த பரீட்சையில் வெற்றி பெற முடியும். தோல்வி ஏற்படாது, பயப்பட வேண்டாம். அதே நேரங்களில் சினிமா நட்சத்திரங்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை. அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அரசியல் சார்ந்த விஷயங்களாம் வெற்றி கிடைக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இருக்காது. சற்று நீர் தொடர்பான வியாதிகள், அதாவது இந்த சளி இல்லைன்னா மஞ்சள் காமாலை இது போன்ற வியாதிகள் வரலாம் தானத்தில் வந்துடும் என்று பயந்து கொள்ள வேண்டாம். ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தால் அதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். மருந்து மாத்திரை செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தை நீங்கள் சரியாக பராமரிக்காவிட்டால் மிகுந்த நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள்.
மற்றபடி வேறு எதுவும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆபத்து, விபத்து, கண்டங்கள்லாம் எதுவும் இல்லை. தைரியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.